தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்களை யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவக்கரம் ஊழியங்கள் சார்பாக இந்த 5 நிமிட செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்தி வரவேற்கலாம். சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பேன் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நாம் தொடர்ந்து சங்கீதம் புத்தகத்தை நாம் தியானித்து வருகிறோம். 50ஆம் சங்கீதம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். 1ஆம் வசனம். வல்லமையில தேவனாகிய கர்த்தர் வசனித்து சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் பூமியை கூப்பிடுகிறார். The mighty one God, the Lord, speaks and summoned the earth from the rising of the sun to where it sets. பிரியமானவர்களே, வசனம் சொல்கிறது 2ஆம் வசனத்திலே, பூரண வடிவுள்ள சீயோனில் இருந்து தேவன் பிரகாசிக்கிறான். Shines from Zion, perfect in beauty, God shines forth. பிரியமானவர்களே, ஆண்டவர் பிரகாசிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் பிரகாசம் உள்ளவர். அவர் பிரகாசம் உள்ளவர். God is light. அவர் வெளிச்சம் உள்ளவர். மோசே ஆண்டவருடைய சமூகத்தில் 40 நாள் உட்கார்ந்து அவன் வரும்போது அவருடைய முகம் பிரகாசித்தது. Those who are seeking God's face, you will shine. நீங்க வெளிச்சமா இருப்பீங்க, நீங்க பிரகாசிப்பீங்க. அது மாத்திரமல்ல, 3ஆம் வசனத்தில் சொல்கிறது, நம்முடைய தேவன் வருவார். நம்முடைய தேவன் வருவார். அவர் God comes. அவர் God comes. அவர் வருவார். அவர் வருவார். பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் எப்படி வருவார்? நியாயம் தீர்க்க நியாயாதிபதியாக வருவார். நியாயாதிபதியாக வருவார். அதான் 6ஆம் வசனத்துல சொல்லுகிறது, வானங்கள் அவருடைய நீதியை அறிவிக்கும். தேவனே நியாயாதிபதி. தேவனே நியாயாதிபதி. And the heavens proclaim his righteousness, for he is God of justice. அவர் God is a God of justice. அவர் நியாயம் தீர்க்கிறவர். அவர் நீதியுள்ள தேவன். வானங்கள் அவருடைய நீதியை அறிவிக்கும். பிரியமானவர்களே, ஆகவே நாம் ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும். அங்கே 14ஆம் வசனத்திலே, நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனையை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். Sacrifice thank offering to God. Fulfill your vows to the Most High and call on me in the day of trouble. I will deliver you and you will honor me. தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு பொருத்தனையை செலுத்து. அப்பொழுது நீ ஆபத்திலே இருப்பாயானால், ஆபத்திலே மாட்டிக்கொண்டே இருப்பாயானால் தேவனை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை மகிமைப்படுத்துவேன், நீ என்னை நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவேன். I will deliver you. நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, எப்பொழுது தேவனுக்கு ஸ்தோத்திர பலி செலுத்தணும், பொருத்தனையை செலுத்தணும், உன்னதமானவருக்கு பொருத்தனையை செலுத்து. பிரியமானவர்களே, கடைசியாக 23ஆம் வசனத்திலே, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்கிறார். ஸ்தோத்திர பலியிடுகிறவன், those who sacrifice thanks offering honor me, and to the blameless I will show my salvation. பிரியமானவர்களே, உன்னுடைய வழியை செவ்வைப்படுத்து, நான் உனக்கு என்னுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்கிறார். ஸ்தோத்திர பலியிட்டு உன்னுடைய வழியை செவ்வைப்படுத்து. உன்னுடைய வழியை செவ்வைப்படுத்து. உன்னுடைய வழி எப்படிப்பட்டதாக இருக்கிறது? தாறுமாறாக இருக்கிறதா? வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. ஒருவேளை வழி தெரியாமல் இருக்கிறீர்களா? நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே இந்த சங்கீதம் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி விசுவாசி. ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகள் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். Thank you friend. God bless you.